கிழக்கு கொனக்கு கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். கிழக்கு கொனக்கு கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. இக்காற்று குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழையை தரும். இக்காற்று குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழையை தரும். மேற்கு குடக்கு மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. இக்காற்று அதிக வலிமையோடு வீசும். இக்காற்று அதிக வலிமையோடு வீசும். தெற்கு தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல். தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல். இக்காற்றானது மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்குகளை தாண்டி வரும். இக்காற்றானது ஆறு, மலை, பள்ளத்தாக்குகளை தாண்டி வரும். ஆதலால் இக்காற்று வேகம் குறைந்து இதமான இயல்புடன் வீசும். ஆதலால் இக்காற்று வேகம் குறைந்து இதமான இயல்புடன் வீசும். வடக்கு வாடை வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடைக்காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடைக்காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசும்போது மிகவும் குளிர்ச்சியான காற்றுடன் வீசுவதால் ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. பனிப்பகுதியிலிருந்து வீசும்போது மிகவும் குளிர்ச்சியான காற்றுடன் வீசுவதால் ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. தென்றலானது பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். தென்றலானது பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல். வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல். வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல்.